நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், இது ஒரு நித்திய கல்யாணி. கேன்சரை போக்கும். இந்த பூவை கொதிக்க வச்சு இலைகளை கொதிக்க வச்சு கொடுத்தா சுகருக்கும் கண்ட்ரோல் பண்ணும். பாருங்கள், இது ஒரு அழகான கலர். சாதாரண பிங்க் கலர் தான் பார்த்துருப்போம். இது பேண்டா கலர். பாருங்கள், திருவண்ணாமலை போயிருந்தேன், அங்கேருந்து கொண்டு வந்தேன். அழகாக பூத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது மிளகா. இங்கே ஒரு தக்காளி இருக்குது. பாருங்கள், தக்காளி செடி. இதெல்லாம் தக்காளியை அறுவடை செய்வோம். இந்த ஒரு தக்காளி இருக்குது. இந்த செடியில் 2-3 காய் இருக்குது. வாங்க, இந்த இப்படி காம்போடு பறித்து வச்சோம்னா ஒரு வாரம் கூட தாங்கும். அப்படியே பறிச்சிட்டோம்னா நாட்டு தக்காளி ஒரு நாள் கூட வர மாட்டேங்க, பழுத்துருது, அழுக ஆரம்பிச்சிருது. இப்படி காம்போடு பறிங்க அறுவடை செய்யும்போது. கொத்தாக இருக்குது. ரெண்டு தக்காளி பறிச்சிருக்கோம். இப்படி ஒரு செடியிலேயே 4 தக்காளி கிடச்சிருக்கு. இந்த செடிகளில் இந்த 5 தக்காளி கிடச்சிருக்கு. அடுத்து அந்த புறம் உள்ள செடிகளில் பார்ப்போம். ஒரு அழகான எல்லோ ரோஸ் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாலினேஷனுக்கு வச்சுள்ள சாமந்தி பூக்கள் அப்படியே பூத்து குலுங்குது. குளிர்கால சீசனுங்கிறதுனால அழகாக பூத்து குலுங்குது. போகன் வில்லா, கலர் கலரான போகன் வில்லாக்கள் இருக்குது. இது நாட்டு தக்காளியிலே பெரிய தக்காளி. இதை விட 2 மடங்கு பெரிய தக்காளி கூட அன்னைக்கு காய்ச்சிருந்தது. பாருங்கள், ஒரு தக்காளி தானாக பழுத்து கீழே விழுந்து கிடக்கு. இப்படி அன்னன்னைக்கு வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான தக்காளிகளை ஒரு 10 தக்காளி செடி வச்சுருந்தோம்னா நமக்கு தக்காளி பழங்களை, நமக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.